டிஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தீமைகள் நீங்க அருளும் வேண்டும் அதிகாரமும் வேண்டும் என்கிற தொடர் நிகழ்ச்சியில் இன்று நம்முடன் கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த குருதிக்கொடை பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் முகமது இலியாஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வாங்க அவர்களிடம் கேள்விகளை கேட்டு பதிலை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் இலியாஸ் அண்ணா. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ். அவுமா நீங்க நல்லா இருக்கீங்க இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் நலமா இருக்கேன். வாங்க கேள்விக்குள்ள போயிடலாம். காத்தான்குடியில் இஸ்லாமியர்களின் மீது பள்ளிவாசல் நடத்தப்பட்ட அந்த தாக்குதலை நடத்தியது துரோகிகளா அல்லது ஈழ போராளிகளா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த கொடூர சம்பவம் எதிரி துரோகிகளின் கூட்டு சதியால் நடைபெற்றது. யாருடைய மரணமாக இருந்தாலும் சரி, அது மிக பெரும் ஆபத்தானது, கவலைக்குரியது தான். இறைவன் இந்த ஷஹீதுகளுடைய கபரையும் அவர்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய நமது கபரையும் அல்லாஹ் சொர்க்கவனமாக்கி கொடுக்கட்டும், ஆமீன். இச்சம்பவம் செய்தவர்கள் போராளிகளில் தளபதியாக நியமிக்கப்பட்ட கருணா என்ற மிக பெரும் துரோகியால் இந்த கொடூர சம்பவம் நடைபெற்றது. இதுதான் உறுதியானது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம எடுத்துக்கொண்ட ஆதாரம் அவரே பேசியிருக்கார், அவரே சொல்லியிருக்கிறார். இதுக்கும் போராளிகளுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இன்னும் இஸ்லாமியர்களுடைய ஆதரவு கிடைச்சுவிட்டா இந்த எதிரி துரோகிகளின் கனவை நினைவேறாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இந்த சம்பவம் நடத்தப்பட்டிருக்கு. அன்றைய காலத்தில் தேசிய தலைவர் தான் இந்த கொடூரமான சம்பவத்தை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்க முடியும். ஆனால் அவர் இல்லை, நாங்கள் தான் செய்யப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார். விடுதலை புலி இயக்கத்தின் தலைவர் தண்டனை கூட வழங்கியிருந்தார். அதாவது காத்தாங்குடியில் இடம்பெற்ற சம்பவத்துக்கு அந்நிலம் இருந்த நியூட்டன் பொட்டு போன்றவர்கள் பொறுப்பாக இருந்தார். உடனடியாக அவர்களை அழைத்து தண்டனை வழங்கியிருந்தார். இது உண்மையான விடயம். இன்றைக்கு இதை கூறுகிறேன். என்ற அந்நிலம் தலைமையின் உத்தரவின் பேரில் அல்ல அது நடந்தது. இல்லை, உண்மையிலேயே அது நான் அவருக்கு தெரியாது. இல்லை, விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் அதில் நேரடியாக, அதாவது காத்தாங்குடி சம்பவத்துக்கோ அல்லது இதுக்கோ அவர் உத்தரவாதம் இல்லை. அதற்காகத்தான் அவர் அழைத்து தண்டனை கூட வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் பார்த்தா நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தை எத்தனையோ விஷயங்களுக்காக வேண்டி உடலாலோ பொருளாலோ பணத்தாலோ அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது பாபர் மசூதியாக இருந்தாலும் சரி, கோவை குண்டுவெடிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி, இன்னும் நிறைய இடங்களில் பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய சமுதாயம் அது யாரால் செய்யப்பட்டது, யாரால் அழிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்கும் போது இந்த திராவிட ஆட்சி தான், திராவிட அரசு தான் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இதையெல்லாம் ஒரு குறையாக எடுக்காம தேர்தல் காலத்தில் இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லி சொல்லி மக்களை நம்ப வைக்கிறதும், நாம் தமிழர் கட்சியை அவமானப்படுத்துறதும், திசை திருப்புவதுமாகத்தான் இவங்க இருக்கிறாங்க. அந்த ஈழத்தில் நடைபெற்ற அந்த தாக்குதலை நாங்கள் தான் செய்தோம், இதுக்கு தலைவருக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்த இவர் சொன்னதற்கு பின்னால் தான் நாம் தமிழர் கட்சியில் இஸ்லாமியர்கள் ஒரு தெளிவு ஏற்பட்டு சாரையாக இஸ்லாமியர்கள் அணிவகுக்கிறாங்க. கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சொன்னது போல இப்போ இந்த காத்தான்குடி சம்பவத்தை வச்சு ஒரு பொய் பரப்புரையே பண்ணிட்டு இருந்தாங்க. அது மூலம் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க, இவங்க இஸ்லாம் விரோத போக்கு கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் வதந்திகளை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர்களிடம் நாம் வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, காத்தான்குடி பள்ளிவாசலை வச்சு நாம் தமிழருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்ன நீங்கள் பாபர் மசூதி சம்பவம், அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில தான்.
கண்டிப்பா காங்கிரஸ் அரசு வந்து இதை காக்க தவறி இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப இதை வச்சு நீங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு என்னைக்காச்சும் சொன்னது உண்டா? கண்டிப்பா சொன்னதே கிடையாது. ஏன்னா சொல்லவும் மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம சிறுபான்மை பாதுகாவலன் என்று இவர்கள் சொல்லக்கூடிய திமுகவுடைய ஆட்சியில தான் கோவை கலவரம் நடந்துச்சு. கோவை இஸ்லாமிய சிறைவாசிகளை இன்றளவும் வந்து மரணம் தான் விடுதலை செஞ்சுட்டு இருக்கு. அப்ப இதை வைத்து திமுகவுக்கு வாக்கு செலுத்தாதீங்க அப்படின்னு என்னைக்காச்சும் இவங்க சொன்னது வரைக்கும் யாரும் சொல்லவே கிடையாது. அதாவது உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படிங்கிற அளவுக்கு தானே இருக்கு இவங்களுடைய இந்த இவங்க செய்யக்கூடிய இந்த வேலையெல்லாம். கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ நம்ம இவர்கள்ட்ட வந்து நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னாக்கா, எல்லா மனிதனுடைய உயிரும் உரிமையும் முக்கியம் தானே. அது என்ன ஒரு இஸ்லாமியர்கள் 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 என்கிற ஒரு காரணத்தை மட்டும் வச்சுட்டு இங்கே திராவிட ஆட்சியால் எத்தனை நபர்கள் உயிரிழக்கப்பட்டிருக்கு. கல்வியால், தொழிலால், வருமானத்தால், மதுவால், போதையில் எவ்வளோ அழிக்கப்பட்டிருக்கு. ஏன் அவங்களை பற்றி பேசுறதில்லை? ஏன் அவர்கள் வந்து இவர்களை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்கா, இதே ஜவாஹிருல்லா அவர்கள் அதிமுகவில் இருக்கும்போது கருணாநிதி தான் வந்து திமுக தான் வந்து இஸ்லாமியர்களுடைய அனைத்து ஆபத்துக்கும் விஷயத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். முஸ்லிம்களுடைய வணிக நிறுவனங்கள், வீடுகள் குறிவைத்து தாக்கப்படுகின்றது. 19 முஸ்லிம்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். தமிழகத்தில் ஒரு அரசாட்சி இருக்கின்றதா என்பதே ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழல் ஏற்பட்டது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில என்பதை தான் பார்க்க வேண்டும். இது போன்ற ஒரு நிலை. ஆக இதை வந்து நாம் பார்க்கும்போது ஒரு அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டும். அரசியல் ரீதியாக முஸ்லிம்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு தனித்துவ அடையாளம் இருக்கக்கூடாது என்பதுதான் திமுகவினுடைய, அதுவும் குறிப்பாக கருணாநிதி அவர்களுடைய திட்டமாக இருக்கின்றது. அந்த ஜவாஹிருல்லாவே இப்போ ஒரு சீட்டுக்காக, பணத்துக்காக, தங்களுடைய சுயநலத்துக்காக வேண்டி இஸ்லாமிய சமுதாயத்தை காட்டி கொடுக்கக்கூடிய இடத்தில் வந்து இருக்கிறாரு. அப்ப இது மிக பெரும் பாவம், அநியாயம், நமது சமுதாயத்துக்கு செய்யற துரோகம் அப்படிங்கிறது தெரிஞ்சும் ஏன் வந்து யாருமே வாய் திறக்கிறது இல்ல, ஏன் கேள்வி கேட்கறது இல்ல? ஒண்ணு நம்ம கேட்கணும், அல்லது கேட்கிறவங்களையாச்சும் வந்து ஆதரிக்கணும். ஆனா இவங்களுக்கு இந்த இரண்டுக்கும் அவங்க தயாரா கிடையாது. திமுக வந்து ஜவாஹிருல்லா அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அவங்க அந்த மனிதநேய மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, பிற இஸ்லாமிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, இப்போ எஸ்டிபியே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதற்கு ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு வரை திமுகவங்க தான் அவங்க கடுமையாக சாடினாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க, பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டை வாங்கி போட்டிக்கிட்டாங்க. அப்படியே திமுகவுக்கு எதிராக பேசியவர்கள் இன்னைக்கு திமுகவுல தஞ்சமடைந்த காரணத்தால அண்ணன் அன்சாரி உட்பட முஸ்லீம் லீக், அதாவது இந்த முஸ்லீம் லீக்கை வந்து ஜவாஹிருல்லா இதுக்கு முன்னாடி உள்ள காணொலியில என்ன தெரியுமா சொன்னாரு? இதுக்கு முந்தைய வருட ஆண்டுகள்ல கொடுத்த காணொலியில திமுகவுடைய சிறுபான்மை பிரிவு, சிறுபான்மை அணி முஸ்லீம் லீக் அப்படின்னாரு. திமுகவை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கு என்று ஒரு தனியான ஒரு அரசியல் தனித்தன்மை இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கின்றது. கடந்த காலங்களில் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் என்ற ஒரு கட்சி, அந்த கட்சி 2 கட்சியாக 3 கட்சியாக உடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்துல் சமது, அப்துல் லத்தீப் இருக்கக்கூடிய காலத்திலே கூட அதை 2ஆக உடைத்த கைங்கரியத்தை செய்தவர் தான் தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் என்பதை மறுக்க முடியாது. இரண்டாவதாக நீங்க பாத்தீங்கன்னா, சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தனி சின்னத்தில் போட்டியிடுவோம் என்ற ஒரு கோரிக்கையும், கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்றும் கேட்டோம். அதையும் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். எப்படி முஸ்லீம் லீகை வந்து திமுக வந்து தன்னுடைய சிறுபான்மை அணியாக வைத்திருக்கிறது, அது போன்ற ஒரு நிலையில இன்னைக்கு முஸ்லீம் லீக்குக்கு சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் இல்லை, 2 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் திமுகவினுடைய உறுப்பினர்கள் தான், திமுக சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் தான். நாடாளுமன்றத்தில் அது உதய சின்னத்தில் போட்டியிட்டு அவர் திமுக எம்பி தான்.
இன்னைக்கு அவருடைய கட்சி அதே நிலைமையில தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. இல்லையா? அப்போ இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய கட்சிகளுக்கும் இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் எதிராக இருக்கிற திமுகவை இவங்க தூக்கிட்டு வராங்க. இதற்கு மாறாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் சுனாமியாக இருந்தாலும் சரி, கொரோனாவாக இருந்தாலும் சரி, பேரிடர் காலங்களில் வந்து எஸ்டிபிஐ, அதே போல மனிதநேய மக்கள் கட்சி, இன்னும் பிற இஸ்லாமிய கட்சிகள் அமைப்புகள்லாம் வந்து களத்தில் இறங்கி நினைச்சுன்னு பெருமையா சொல்றாங்க. ஆனால் செஞ்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அதாவது சீமான் அவர்கள் வந்து இவங்களை கண்ணியப்படுத்துறாரு. ஆனால் இவங்க ஓரிரு சீட்டுகளுக்காக சீமானே கடந்த காலங்களில் வசைப்பாடக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அவதூறு பேசக்கூடியவங்களா இதுல பாத்தீங்க அப்படின்னா கடந்த சில தினங்களுக்கு முன்பு இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திருப்பூர் ஷேக் அவர்கள் வந்து நாகப்பட்டினத்துல அக்கா ஃபாத்திமா ஃபர்ஹானா அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணி அந்த பரப்புரை பண்ணிட்டு இருக்கும் போது தவறுதலா ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அது ஐயா ஜவாஹிருல்லா அவர்களுடைய உடல்நலம் குறித்து. அதை வந்து நம்ம ஏற்கல. இருந்தாலும் அதை வந்து அவங்க தலைமையில சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லாம இதற்கு மாறாக அண்ணன் சீமான் மீது எத்தனை பஞ்சம் இருக்கும்னே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமான ஒரு பதிவுகளை எல்லாம் போடுறாங்க. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இந்த இஸ்லாமிய கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இப்படி பதிவு போடக்கூடிய அரசியலை தான் கற்றுக் கொடுத்துருக்காங்களோ? கண்டிப்பா அப்படிங்கிற கேள்வி எழுதுல. கண்டிப்பா. அதாவது இது நம்மளுடைய சமுதாயம் எந்த அளவுக்கு மேன்மையுடையது, மனித நேயம் கொண்டது, உயிர்மை நேயம் கொண்டது. ஆனால் இவர்கள் நம்மளுடைய மார்க்கத்தினுடைய சட்டங்களையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஈமானையும் அனைத்துமே இந்த ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக வேண்டி என்ன பண்ணிடுறாங்க. அது மிக பெரும் ஒரு அழிவில் கொண்டு போயிடுறாங்களே. அது நினைக்கும் போது என்னுடைய தலைமுறைகளா, என்னுடைய வாலிப செல்வங்களா இந்த மாதிரி இருக்கிறாங்க. இதுல மிக பெரும் கொடூரமானது என்ன அப்படின்னா, என்னுடைய இஸ்லாமிய தாய்மார்களும் என்னுடைய அக்கா தங்கைகளும் இந்த அளவுக்கு படு மோசமான நிலையில் தள்ளப்பட்டிருக்காங்களே அப்படிங்கிற மிக பெரும் வேதனை. அப்போ இதுல உறுதியா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, வாலிப சமுதாயமும் என்னுடைய தாய்மார்களும் குறிப்பாக இளைய தலைமுறை வாக்காளர்கள், முதல் முறையா வாக்கு செலுத்தக்கூடிய அந்த சகோதர சகோதரிகள் தெரிந்து கொள்ள வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயம், நம்ம எல்லா விஷயத்துக்கும் மார்க்கத்தினுடைய நிலையை ஆதாரத்தை தேடக்கூடிய நம்ம மறக்காமல் நம்முடைய இளைய தலைமுறையும் நம்முடைய பிள்ளைகளும் என்னுடைய அக்கா தங்கைகளும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா, இன்றைய அரசியல்ல உண்மையானவர்கள், நன்மையானவர்கள், இறைவனுடைய அன்பை கொண்டவர்கள் யார் அப்படிங்கிறதை நம்ம தெளிவுபடணும், தெளிவாக்கணும், கேட்கணும். தெரியாட்டினாக்க கேளுங்க, ஆனா அவதூறு சொல்லக்கூடாது. அப்ப அவதூறு சொல்லக்கூடியவர்களை இறைவன் என்ன சொல்றான்? குழப்பம் செய்யக்கூடியவர்கள். அப்ப குழப்பம் செய்யக்கூடியவர்கள் யார்? குழப்பம் செய்யாதீர்கள், குழப்பம் செய்வது கொலையை விட மிக பெரும் பாவமாகும் அப்படிங்கிறான். அதுபோல அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இஸ்லாமியர்களுடைய உணவுக்கானவன் இல்லை, நானு உணர்வுக்கானவன், உரிமைக்கானவன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு எப்ப இதை பதிவு செய்யறாரு அப்படின்னா, நோன்பு வந்துட்டாலே இந்த இஸ்லாமிய அரசியல் கட்சி தலைவர்கள் புல்லா போட்டு ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் இஸ்லாமியராக மாறிடுவாங்க. அப்ப அது போல எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒருபோதும் நடிச்சதில்லை. மாறாக இஸ்லாமியர்களுக்கு சிஏஏ பிரச்சனையா முன்னால் நிற்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். கோவை இஸ்லாமிய சிறைவாசிகளுக்காக தொடர் போராட்டம் நடத்தணுமா, அதுல இஸ்லாமிய கட்சிகளுக்கு மேல முன்னிக்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். அதே போல வக்பு சொத்து பிரச்சனையா நம்மளுக்கு குரல் கொடுத்து தோளோடு தோல் நிற்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். அதாவது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும்
குறிப்பாக இளைய தலைமுறை வாக்காளர்களும் இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து மனதில் வைத்து உங்களுடைய வாக்குகளை 234 தொகுதியிலையும் 234 தொகுதியிலையும் விவசாய சின்னத்திற்கு வாக்களிக்கணும். ஏன் அப்படின்னா இதை சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் சீமானுக்கும் சீமான் தம்பி தங்கைகளுக்கு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா ஆமா நம்மளுக்கு மட்டும்தான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா திமுக 234 தொகுதியில உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடல, அதிமுக 234 தொகுதியிலையும் இரட்டலை சின்னத்துல போட்டியிடல. இப்ப புதுசா வந்த தற்குறி விஜய் அவர்கள் 234 போட்டியிடன்னு சொல்லி மற்ற கட்சியில இருக்கிற கட்சிக்காரங்களை எல்லாம் 100க்கும் மேற்பட்டவர்களை கடை வாங்கி களத்துல இறக்குனாரு. அவருக்கும் ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தொகுதியில அவர் போட்டியிடல. அப்ப அவருமே 233 தொகுதியில தான் விசில்ல போட்டியிடுறாரு. இதற்கு மாறாக 234 தொகுதியிலையும் எங்க சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய உரிமையும் தெம்பும் திராணியும் இருக்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி. அதுல எனக்கு இறுதியா ஒரு 2 விஷயம் சொல்ல நான் விரும்புறேன். அதாவது மற்ற கட்சிகள்லாம் பார்த்தோம்னாக்கா நம்ம இஸ்லாமிய சமுதாயத்துல கல்விமான்கள் இருக்காங்க, பேரறிஞர்கள் இருக்காங்க, மார்க்க அறிஞர்கள் இருக்காங்க, மார்க்க சமுதாயத்தவர்கள் இருக்காங்க, வக்கீல்கள் இருக்காங்க, மிக பெரும் பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க, மார்க்கத்தை அப்படி கரைச்சி குடிச்சவங்கலாம் இருக்காங்க. ஆனா இவர்கள்ல அனைவருமே ஒரே மாதிரியான சிந்தனையில் தான் இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இறுதியா ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம கிட்ட அடிக்கடி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த காலத்துல எல்லாம் நன்மை செஞ்சா நன்மையை வாழணும்னு நினைச்சா மனசாட்சியெல்லாம் பார்த்துருந்தா வாழ முடியாது, அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பாவம் புண்ணியம் எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்கு? ஓட்டு போடுறதுக்கா? இல்ல வாழ்க்கையில அனைத்தும் நலனும் கிடைக்கிறதுக்காக வேண்டி. இப்ப அந்த வழியில நம்ம பார்க்கும்போது பாவமான வழியிலே தான் என்ன பண்ணணும், நன்மையெல்லாம் தீமையானதாகவும் தீமையெல்லாம் நன்மையானதாகவும் ஆக்கி கொண்டிருக்கிற இந்த திராவிட ஆட்சி தானே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்ப அவங்க சொன்னது கரெக்ட் தானே? ஆமா. அப்போ இந்த பாவமான கட்சியோட சேர்ந்துதான் என்னுடைய தலைமுறையை வாழ வைக்க முடியும் அப்படின்னா நாம் செய்த பாவம் நம் தலைமுறைக்கு மிகப்பெரும் சாபம் அப்படிங்கறது ஏன் உணர்றது இல்லை? அதாவது இதுல இன்னொரு விஷயத்த நம்முடைய வாக்காளர் பெருமக்கள் உணரணும். இப்போ நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சி சார்பா சகோதரி ஃபாத்திமா ஃபர்ஹானா அவர்கள் போட்டியிடுறாங்க. அதே சமயத்துல இன்னொரு இஸ்லாமியரா மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் ஜவாஹிருல்லா அவர்கள் போட்டியிடுறாங்க. ஃபாத்திமா ஃபர்ஹானா நம்ம கட்சி சின்னமான விவசாய சின்னத்துல போட்டியிடுறாங்க. அதே சமயத்துல ஜவாஹிருல்லா போட்டியிடுறதே அவர் கட்சி சின்னம் இல்லை, அது உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறாரு. இப்போ ஒருவேளை நாம் தமிழர் கட்சி பெருவாரியான இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குதுன்னு வைங்களேன், நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு அமைச்சர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இதே ஜவாஹிருல்லா ஜெயிச்சாக்கா திமுக அவருக்கு அமைச்சராகுமா? எந்த காலத்துல திமுக கூட்டணி கட்சி அமைச்சராகி இருக்கு? அவர்களுக்கு நிர்பந்தம் ஏற்பட்டால் ஒழிய அது நடக்கவே நடக்காது கனவுகளும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால இந்த குறிப்பா நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியிலும் அதே போல நன்னிலம் சட்டமன்ற தொகுதியிலும் அதே போல சிதம்பரம், பாபநாசம், மணப்பாறை ஆகிய இந்த சட்டமன்ற தொகுதிகளெல்லாம் திமுக கூட்டணி கட்சிகள் தான் போட்டியிடுது. இந்த இடத்துல எல்லாம் நாம் தமிழர் கட்சி உறவுகள் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா நாம் தமிழர் ஆட்சி அமைக்கும் பொழுது அந்த தொகுதிகளுக்கெல்லாம் அமைச்சர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இல்லையா? கண்டிப்பா. இதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலமே இருக்கிற சூழ்நிலையில நிச்சயமா நீங்க சிந்தித்து வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம் இது போன்ற வேறொரு காணொளியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் முகமது அபு தல்ஹா, அண்ணன் MTK முகமது இலியாஸ். மீண்டும் சந்திப்போம் வேறொரு காணொளியில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ்.